ரொம்ப வருஷம் கழிச்சு தீ மிதிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, பார்த்தா தெரியல. அதுக்கு தான் காப்பு கட்டிட்டு இருக்காங்க. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல. அதானே, நீங்களும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆகலையே. பையனை இழந்து கஷ்டப்படுறது எங்க குடும்பம் தானே. என் அண்ணன் பையன் தானே எங்களை விட்டு போனா. இல்ல இல்ல, போக வச்சிருக்கீங்க. ஏங்க, எதுக்குங்க இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஊருக்காக ரொம்ப நல்லவரா காட்டிக்கிறியா ரகுராம்? என் அண்ணன் பையனை கொன்னுட்டு எப்படி தைரியமா உன்னால சாமி காரியத்தை பண்ண முடியுது? என்னம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஐயா தீ மிதிக்க போறாருன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா உயிர் போனது எங்க குடும்பத்துல தானே. கார்த்திக கொன்னது இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன். அதுக்கு ரகுராமுடைய பொண்டாட்டி பழிய வேற ஏத்துக்கிட்டான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கலாம். ஆனா அந்த அம்மன் சும்மா இருக்காது. என்னம்மா சாபம் கொடுக்கறியா நீ? நியாயத்தை சொல்றேன். என்னங்க நியாயம் இருக்குதுல? ரகுராம், உன் மேல இவ்வளவு பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீ தீ மிதிக்கிறன்னு வேணனா அத அம்மன் ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சும்மா விடாத. உனக்கான தண்டனையை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா தப்பு பண்றத பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு அம்மன் ஒன்னும் புவனேஸ்வரி இல்ல. கரெக்ட் தான். அம்மன் புவனேஸ்வரி இல்ல, நீதி நியாயம் தெரிஞ்ச தெய்வம். எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லன்னு அந்த அம்மனுக்கே நல்லா தெரியும். சரியா சொன்னீங்க மாமா. இங்க பாருங்க, நாங்களே ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். தேவையில்லாம இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. பாருங்க சகல, எதுக்கு வீணா கோவப்படுறீங்க? இவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. யோ, என்னையா நியாயம் இருக்கு? அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்க நீ. இத பாருங்க, நம்ம குடும்பத்து மேல இருக்க அக்கறையினாலதான் சொல்றேன். நம்ம குடும்பத்து மேல இப்படி ஒரு பழி இருக்கும்போது சம்மந்தி தீ மிதிக்க போறது சரியில்லைல்ல. அது அந்த அம்மன் எப்படி பொறுத்துக்குவாங்க? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது அம்மனோட கோபத்துக்கு ஆளான மாதிரி ஆயிடாதா? சம்மந்திக்கு தெய்வ குத்தம் ஆயிட போகுது. யோ, என்ன பயம் காட்டுறியா? என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு உன் பொண்ணை கொண்டு வந்து எங்க வீட்டுல வந்து விட்டுட்டு போனியா? அதெல்லாம் மறந்துருச்சா? இப்ப என்னடானா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக பேசுற நீ? என் புள்ள மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்ல. அவனுக்கு ஒரு குறையும் அந்த ஆத்தா வரவிட மாட்டா. அம்மா, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு இப்ப எல்லாமே என் பொண்ணுதான். அவ இந்த போட்டியில ஜெயிச்சாகணும். அவன் நிச்சயமா ஜெயிப்பான். எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. இதெல்லாம் நீங்க பண்ணணுமாப்பா? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா, நீ கவலைப்படாத. தப்பானவங்களுக்கு 1000 பேர் துணை இருக்கலாம். ஆனா உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் என்னைக்கும் துணை இருக்கும். அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இத பார், இதையெல்லாம் நீ யோசிக்காத. விளையாட்டுல மட்டும் கவனமா இரு, சரியா? கண்கள் கொண்ட தலைகோரும் தெய்வம் இங்கே நீதானே உண்மையே. அம்மா தாயே. சரி, ஓகேடா, பரவாயில்ல. அவசரத்துக்கு யாருமே பணம் தர மாட்டேறாங்களே. காசுக்கு என்ன பண்றது இப்ப? சார். சொல்லுங்க சார், வணக்கம் சார். என் பேர் கதிரேசன்.
சொல்லுங்க என்ன விஷயம்? வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு பார்த்தேன். ஆமாப்பா, சிலிண்டர் போடுறதுக்கு ஆள் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை சார், எனக்கு தான் சார் வேலை வேணும். என்னது உனக்கா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க. எதுக்குப்பா உனக்கு எந்த மாதிரி வேலை? இதில் என்ன சார் இருக்கு, எல்லாமே வேலை தானே. எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு ஓகே சார், நான் பார்க்குறேன். உன் வயசுக்கு கௌரவ குறைச்சல் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் பார்க்கணும்னு நினைக்கிற, அது நல்ல விஷயம்தான். எங்களுக்கும் உடனே ஆள் வேணும். சரி, உன் ஆதார் கார்டு இருந்தா கூட. சரி கதிர், இன்னைக்கே வேலையில சேர்ந்துறியா? சரிங்க சார். சார், ஆனால் ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லு. சார், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் சார். ஆனால் அட்வான்ஸாக ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? என்னப்பா நீ இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குற? இல்லை சார், என் ஒய்ஃப் பேட்மிண்டன் பிளேயரு. அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மேட்ச் இருக்கு. ஒரு நல்ல ஷூ வாங்கணும், அப்பதான் அவங்களால நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால தான் சார் கேட்குறேன். ஓகே, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அது எப்படி தெரியாத ஆளுக்கு வந்த உடனே அட்வான்ஸ் கொடுக்க முடியும்? சார், நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்கிறேன் சார். என்ன வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் சார். சாயந்தரம் என் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். உன் பொண்டாட்டி ஒரு போட்டியில ஜெயிக்க நீ ஆதரவா இருக்க, நல்ல விஷயம்தான். சரி, நீ வேலையை முடிய சாயந்தரம் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் சார். செல்வா சார். சொல்லுங்க சார். புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்காப்ல. சரிங்க சார். டீடைல் என்னங்கறத சொல்லிட்டு சரி. அப்புறம் யூனிஃபார்மை கொடுத்துரு. சரிங்க ஒரு 2 3 ஏரியாவை பிரிச்சு கொடுத்துரு. சரிங்க சார். சரியா? சரி. கதிர், தேங்க்யூ சார். வாங்க.